சரி வாங்கண்ணா. நடைபெற இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சபைகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சி எல்லா சபைகளிலும் தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்டு வந்திருக்கிறது. அதே போல் இந்த முறையும் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறோம். முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை உருவாக்கி தமிழ் கட்சிகளோடு இணைந்து ஆட்சியை பிடிப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். கடந்த முறை தேர்தல் எங்களுக்கு புது அனுபவமாக இருந்த இந்த 60-40 வட்டார தேர்தல் எங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாத புது தேர்தலாக இருந்தது. நாங்கள் 2018ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் நாங்கள் முழுமை அனுபவப்பட்டோம். இந்த தேர்தலில் எப்படி வேட்பாளர்களை கொண்டு வர உறுப்பினர்களை உருவாக்க முடியுமென்றது நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். ஏனென்றால் போன முறை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்து போட்டியிட்டு நாங்கள் வட்டாரத்தில் வென்றோம். எங்களுக்கு ஆசனங்கள் போனஸ் ஆசனங்கள் கிடைக்கப்படையலை. ஏனென்றால் வட்டாரத்தில் வென்றது மட்டும்தான் நாங்களாக இருந்தோம். போன முறை நகர சபையில் நாங்கள் ஒரு வட்டாரம் மட்டும்தான் நாங்கள் வெற்றி பெறையில். ஆனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அந்த வகையில் இந்த முறை இந்த தேர்தல் முறை கருதித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிஞ்சு தனித்தனியாக கேட்குறது என்ற ஒரு முன்மொழிவை எடுத்திருந்தது. அது சில பேர் வேறு விதமாக விளங்கி கொண்டிருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளின் பிற்பாடு எல்லாரும் இணைந்து ஆட்சி அமைக்கின்ற போது அது மக்களுக்கு புரிய வரும். என்னை பொறுத்த வரையில் இந்த தேர்தல் முறையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மக்களோட இன வீதாசார அடிப்படையில் ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற போது தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். சரிவா ஓட்டு செயலில் போட எடுத்துறேன். அப்படி இருக்கு.